ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த கிட்டுஸ்ரீ vlog. ஸோ கைஸ் அந்த ரைடு முடிச்சுட்டு வரும்போது ஒரு புது விஷயத்தை பார்த்தோம். அது என்னன்னா ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு பின்னு. அதாவது இதில் வந்துட்டு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி 5 ரிங்கெட்ஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஸோ அது லாக்கர் ஓப்பன் ஆகும். நம்மளால் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும் 1 ஹவருக்கு 5 ரிங்கெட்ஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதிக டைம் வேணும் அப்படின்னா டைமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் மட்டும்தான் கைஸ் எதுவுமே இனோவேட்டிவாக பண்ண மாட்டேங்கிறானுங்க. மற்ற நாட்டிலலாம் பாருங்கள் எவ்வளோ இனோவேஷன், எவ்வளோ சூப்பரான வளர்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நம்ம ஊரில் இன்னும் இந்த சோட்டா பீம், டோரேமான் இதே வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதுதான் கைஸ் நம்ம ஊருக்கும் மற்ற நாட்டுகளுக்கும் வித்தியாசம். அதனால் வந்து நீங்கள் மற்ற நாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அது என்ன ஆகிடுச்சு, வெயிட்டிங் டைம் வந்து 90 மினிட்ஸ் போட்டிருக்கான். ஸோ 90 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் என்ன தான் இருக்குது, இந்த சைடு ரைடெலாம் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரைட்ஸ் ஏதாவது டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது போகலாம் அப்படி. ஏன்னா டோட்டலாகவே இந்த தீம் பார்க் வந்துட்டு ஒரு 6 o'clock ஈவினிங் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் ரைட்ஸ் எல்லாம் போக முடியுமோ அந்த ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ கைஸ் அடுத்து நம்ம இங்கே போய் பார்ப்போம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து 30 மினிட்ஸ் தான் வெயிட் டைம் போட்டிருக்கான். வெயிட் டைம் 60 நிமிஷமா. ஏன்டா இவ்வளோ நேரம்லாம் வெயிட் டைம் சொல்கிறீங்க? வெயிட் டைம் 60 நிமிஷம் போட்டிருக்காங்க. அங்கே மக்கள் அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து மேலே போகிறது வந்துட்டு 30 நிமிஷமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது? சரி வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம், வேறு ஏதாவது மாட்டுதான். வெயிட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 60 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது பக்கத்தில் வேறு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். அண்ட் மொரோவர் கைஸ் இது வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஸ்பாட்டு, செம்மையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க வந்து இது பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. கைஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ஃபைட்டர் பைலட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஏன்னா எதாலும் வந்து ஃபுல்லாக இது க்ரௌடுன்னு இருக்குது. இதுனா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. நம்ம 50 மினிட்ஸ் தான் வெயிட்டிங் டைம். ஸோ இதுக்கு சும்மா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு பீப்புள் வந்து கிளம்ப தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நியூ பீப்புளை வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது நல்லா இருக்குது. இது வந்து அந்த 8 கால் குச்சி மாதிரி அப்படியே சர்க்கிளாக ஆச்சு, நல்லா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பயம் கம்மியாகவும் இருக்குது இந்த ரைடு. கம்பேரிட்டிவ்லி அந்த ரைடெலாம் மேலே போய் தூக்கி போட்டு கீழே போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 130-150 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம். அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நமக்கு இருக்கிற டைமே ரொம்ப கம்மி தான். 2 hours later. ஸோ கைஸ் இந்த ரைடும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுன்னு ஏதோ ட்ரையல் ரன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. ஆளே இல்லை பாருங்கள், ஆள் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ போன ரைடும் இதே மாதிரி தான் பண்ணானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் ஆச்சு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு இது வரைக்கும். பல்லு பிடிச்சி பார்க்குறீங்களா? இதுவும் விடுவானுங்களான்னு தெரில. பாவம் பீப்புளெலாம் வந்து உட்காந்து அதுலேருந்து மறுபடியும் எழுந்திரிச்சு போயிருக்காங்க. சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் அதுக்கு நீ இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது மக்களே. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் க்யூ தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இன்னொரு 15 மினிட்ஸில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி போயிட்டு அதில் உட்காந்துருக்கும் போது யார் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திகா தான் வீடியோ எடுப்பாங்க அந்த வீடியோவை. அதுவும் கூடிய சீக்கிரம் போடுவோம். ஸோ கைஸ் இந்த ரைடுக்கு தான் நான் வந்து இப்போ ஒரு 1.5 hours வெயிட் பண்ணிட்டு நானே என் மச்சானும் போனோம். கிட்டத்தட்ட எல்லா ரைடுமே அப்படி தான் 1 hour வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு 1 hour 1.5 hours வெயிட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வருத்தெல்லாம் கிடையாது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம போக இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐசேஜ் எக்ஸ்பெடிஷன் தின் ஐஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. பட் ஆனால்
எவ்வளோ டைம் ஆகும்னு தான் தெரில. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஏதாவது லேட் ஆக்குவானுங்க, இழுப்பானுங்க, டைம் இழுப்பானுங்க. ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு பெரிய ரைடு இது. வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஸோ 60 நிமிஷம் வெயிட் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன். என்னம்மா? ஆமாம் 5 ஆமாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஐசேஜ் ப்ரோக்ராம்னு வந்தோம். ஒருத்தன் இல்லை கைஸ், க்யூவில் ஒருத்தன் இல்லை கைஸ். எவ்வளோ பெரிய க்யூ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? எவனையுமே காணோம், தனியாக இருக்கும். ஜாக்கிரதை, பயங்கரம் அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கானுங்க. ஏன் போட்டிருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே இதுதான் கைஸ் பயங்கரமாக இருக்குது. இது என்னது? ஏதோ செக்இன் பாயிண்ட் தான். வேண்டாம். ஐயோ, கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் அந்த ஐசிஏஜ் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கோம். நல்லா தான் கைஸ் இருக்கு, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. டேய் நல்லா இருக்குடா எப்பா, சூடான காத்து. Okay, looks like we all made it. Yeah, he rescued the kids. Now who's gonna rescue us? Hey, did somebody call for a rescue? ஓ முடிஞ்ச போச்சு கைஸ். Hang on tight. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது கைஸ். Kids, this is no time to play around. Have I mentioned I hate tied up again. This is how my kids tell me they love me. We have a lesson for you today, Sid. A daycare needs to provide safe activities that are fun for the kids. And what activity does every kid love? Oh, I know. Is it piñata? We had fun, didn't we? ஸோ கைஸ் ஒரு வழியாக ப்ரோக்ராம் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இது வந்து கிட்ஸுக்கு ரிலேட்டடான ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுபோக எல்லா ப்ரோக்ராம்லேயும் வர மாதிரி தான் எக்ஸிட் ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கேட்ஜெட்ஸ், இந்த ஷோ மர்ச்சன்டைசிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐசேஜுக்கு ரிலேட்டடான அந்த மர்ச்சன்டைசிங் கூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கீ செயின்ஸ், பேகு. ஸோ அது போக வந்துட்டு ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்குடைய அவங்களுடைய மர்ச்சன்டைசிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்வெட்டர்லாம் போட்டு வராமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் போடாமல் வரீங்க, அவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மர்ச்சன்டைசிங் இருக்கிற இடத்துல வந்து எதையாவது வாங்கி போட்டுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, பை 1 get 1 அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஊர்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பை 1 get 1 ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து பை 1 get 1 ஆஃபரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ், குஷன் டாய்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் ஸ்மால் சைஸ் டாய்ஸும் வச்சுருக்காங்க. இவங்க ஸ்மால் சைஸ் டாய்ஸும் இருக்குது. ஸோ அண்ட் கிட்ஸுக்கு ரிலேட்டடான அந்த கேம்ஸ், மெமரி கேம்ஸு, அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் கைஸ் அல்டிமேட். ஸோ இது வந்து ஸ்கார்ஃப் மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, தேவையில்லை அப்படின்னு தோணுது சில சமயம். இதுதான் கைஸ் நம்ம பயலுக புத்தி அப்படின்றது. கைஸ் இந்த மாதிரிலாம் பை 1 get 1 வேணா சும்மா பாருங்க வேணா. இந்த மாதிரி வந்து நிறைய பொருள் இருக்குது கைஸ் இந்த இடத்துல. அதேப்பா இந்த சைடும் இருக்கா? ஸோ கைஸ் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சமாச்சாரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஓ ஓ ஹோ ஹோ ஹோ
கைஸ் இந்த சைடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொருள்லாம் இருக்குது, அந்த சைடும் இருக்குது இந்த சைடும் இருக்குது. ஏன் அப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுவும் குஜு குஜுவாக இருக்கு எல்லாம். ஓஹோ ஹோ ரெண்டா பக்கம் எக்ஸிட் பண்ணுறவங்களுக்கு இந்த பக்கம் எக்ஸிட் பண்ணுறவங்களுக்கு அந்த சைடு, இந்த சைடு எக்ஸிட் பண்ணுறவங்களுக்கு இந்த சைடு. ஸோ சேம் ப்ராடக்ட்ஸ் தான் கைஸ், பட் என்ன எக்ஸிட் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கைஸ் ஒரு 6 ரைடு பெரிய ரைடு இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் ஒரு 3 ரைடுக்கு போனோம். ஆமா, அது பெரிய ரைடுன்னா சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா ஜிஜிபி ரைடு தான். அதாவது மொத்தமாக 6 ரைடு இருந்துச்சு ஆக்சுவலாக, அதெல்லாம் இருந்துச்சு. அதில் நாங்கள் வந்து ஒரு 3 ரைடுக்கு போனோம். ஸோ யூனிவர்சல் 3வது ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 3வது ரைடு போனது வந்து இந்த மாதிரி குட்டி பசங்களுக்காக தயார் பண்ண ரைடு அது. ஓகே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யங்கா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புளுக்கு அந்த கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சா? ஐசேஜ் குழந்தைகள் குழந்தைங்க ரைடாக போயிட்டு வந்தீங்க. யூனிவர்சல் கிங்டம்ல இருக்கும்ல ரைடு, அது கூட நல்லா தான் இருந்துச்சு. மொக்கையா இருக்கு. அதை விட கம்மியான ரைட்ஸ், ரொம்ப கம்மியான ரைட்ஸ். அதான் அங்க விட இது ரொம்ப கம்மியாவும் இருக்கு. லைக் ரொம்ப வந்து அப்படியே இதுதான் ஆக்சுவலா பயங்கரமாலாம் இல்ல. இப்போ இந்த இடம் தான் லாஸ்ட் ரைடு. ஆக்சுவலி இது வந்து ஓப்பன்ல இருக்குமான்னு தெரியல. செம்ம குளிர், டெம்பரேச்சர் பயங்கரமா இருக்கு. அப்படியே கையெல்லாம் உறைஞ்சு போற அளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா டெம்பரேச்சர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 26ல இருந்துச்சு. இப்ப திடீர்னு இந்த நிலைமை. இங்க பாத்தியா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் ரைட. பாதி ரைடு க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பாதி ரைடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். பாதி ரைடு வந்துட்டு கியூல நிக்கிறதுல டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுது. கியூல நிக்கும்போது டெக்னிக்கல் ஃபால்ட்டும்பா. இந்த ரீசன்னாலே வந்து நாங்க வந்து ரைட்ஸ் போறது அவாய்ட் தவிர்த்து கொண்டிருக்கோம். ஆமா, நாம சுத்தி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போலாம் கைஸ். ஆமா. இப்போ இதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இது இருக்குல்ல, அதுக்கு தான் போலாம் அப்படின்னு பாக்குறோம். ரைடா இது ஷோல ரைடு தான். சரி போய் இல்லன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இருக்குமான்னு தெரியல, வேணா ஒரு வாட்டி போய் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஏ கைஸ், ஜஸ்ட் a minute கைஸ். ஸோ கைஸ் ஒரு வழியா டோட்டலாகவே முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. பார்க் வந்து ஆஸ் ஐ டோல்ட் எர்லியர் 6 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க பார்க்கை. ஸோ அதனால வந்து 6 மணிக்கு க்ளோஸ் இந்த சென்ஸ் 6 மணிக்கு வந்து எல்லா ரைட்ஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற பீப்புள் வந்துட்டு அந்த ரைட்ஸ் இது பண்ணலாம். ரைடுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ரைடு முடிகிற வரைக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. நடு வேலை வந்துட்டு துரத்தி எல்லாம் விட மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து புதுசாக இப்போ நாங்கள் வந்து இன்னொரு ரைடுக்கு போனோம், 6:02க்கு தான் போனோம். அந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஜஸ்ட் 2 minutes 2 நிமிஷம் லேட் ஆனதுனாலே எங்களை அலோவ் பண்ணல. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மலேசிய அரசாங்கம் இதை பார்த்து கொஞ்சம் கருணை காட்டுங்கள். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. வந்து கிட்ஸுக்கு வந்து இன்டோர் கேம்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே. ஸோ ஒன்லி ஃபார் கிட்ஸு பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு உள்ள இன்டோர் ஃபுல்லாகவே இன்டோர் மால்குள்ளே இருக்குது எல்லாமே. ஸோ பேரண்ட்ஸும் வந்து அக்கம்பெனி பண்ணிக்கலாம் இவங்க கூட. தென் வந்து ஃபுட் ஸ்டால் எல்லாமே அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக அதுதான். அதே மாதிரி நாங்கள் அங்கே போன ரைட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து 7 ரைடு தான் இருந்துச்சு. அதுலேயே ஆப்ரேட்டிங் வந்து ஒரு 4 ரைடு தான் ஆப்ரேட்டிங்கு. அதில் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பயமாக அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஒரு 1 minute வந்து ஒரு ரைடு, அவ்வளோதான். ரொம்ப டெரிஃபிக்காக, ரொம்ப பயமாக, ரொம்ப த்ரில்லிங்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, என்னமோ வாத்து போகுது. வாத்தை பிடிக்கணுமா? ஓ, வாத்து பிடிச்சி போட்டால் பொம்மையா? ஆஹா, பாரு வாத்து பிடிச்சல. இங்க பாத்தீங்களா? ஓ, இந்த கலர் அந்த பால் வந்தா டப்பு டப்புன்னு அடிக்கணும் போல. டப்பு டப்புன்னு அடிச்சா நம்மளுக்கு வந்து பொம்மை கிடைக்கும். பொம்மை அது வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாமாப்பா? ஆன்லைனில் வந்து புக் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து ஆக்சுவலாக டோட்டலாக வந்து ஐ திங்க் 8 ரைட்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலான ரைட்ஸே நம்ம புக் பண்ணலாம், இல்லை 8 ரைட்ஸே டோட்டலாக வந்து புக் பண்ணனாலும் புக் பண்ணலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இது ஃபுல்லாகவே ஒன்லி ஃபார் கிட்ஸு.
ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவும் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ இதோ பாருங்க, இதுவுமே த்ரில்லிங்காக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுற கிட்ஸுக்கு. கிட்ஸ் அடல்ட் மாதிரி இருக்கா? நம்ம போனதுக்கு இதுவே நல்லா இருக்கும் போலயே, த்ரில்லிங்கா. இங்கே பாருங்க, ஒரு மணிகுண்டு. இதுதான் டிக்கெட் கவுண்டர். நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட நேர்லேயும் வாங்கிக்கலாம், நம்மளே வந்து புக் பண்ணிக்கலாம், டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குப்பா. ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஆல்ரெடி இது வந்து அந்த பெரிய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்றதுனால இந்த இண்டோர் பார்க் வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு இடத்துக்கு சும்மா முடிஞ்சா போகலாம் அப்படின்னு இருக்கோம், விச் இஸ் தி கேசினோ. ஸோ இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து நான் கேசினோஸ்க்கு போனது கிடையாது. ஸோ இந்தியாவில் கூட இருக்குது, கேசினோலாம் இருக்குது. பட் ஆனால் நான் பர்சனலாக நான் போனது கிடையாது. ஸோ மேபி சும்மா என்ன தான் இருக்குது, பெட்டெலாம் பண்ண போகிறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, சேஃபாக இருக்கணும். ஏன்னா அமௌண்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து யாரோ குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க, குழந்தைய தொலைச்சிட்டாங்க. ஸோ கைஸ், கிட்ஸோட எல்லாம் வரீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. நம்ம ஊர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, குழந்தை வந்து காணோம், உங்க குழந்தை எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இங்க என்ன பண்ண, நம்மளே ஓடி இங்க செக்யூரிட்டியே கிடையாது கைஸ். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தங்க நேவிகேட் பண்றதுக்கு நேவிகேட்டர் இல்லை, நம்மளே போர்டெல்லாம் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ஸோட எல்லாம் வரீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங் பிஃபோர், கேசினோக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நான் பெட்டெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. மேபி ரொம்ப கம்மியாக ஒரு 4 ரைடு போயிட்டு நாக்கு தள்ளுதா உங்களுக்கு, வாய்ஸே வரல. இல்லை, அது வந்து கோல்டு மட்டும் இல்லை, கிளைமேட் வந்துட்டு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கிளைமேட் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் கிடையாது, ஹில் ஸ்டேஷன் தான். சில்லுன்னு இருக்கு. அந்த ஆல்டிடியூட்கே ரொம்ப சில்னஸா ஃபுல்லா கிரீனரியா இருக்கனால அந்த சில்னஸ் இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து லைட்டா ஏதோ பேருக்கு கொடைக்கானலை விட பயங்கர சில்லுன்னு இருக்கு. ஸோ கைஸ், கேசினோ வந்துட்டோம். ஸோ கைஸ், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த கேசினோ இதுதான். பட் என்னன்னா, கேமராஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. டிவைசஸ், கேமராஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் நாட் அலவுட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொரோவர், எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே கிடையாது. ஆனால் இந்த கன்றாவியான ஒரு சூதாடுற இடத்துல வந்துட்டு போலீஸ் லெவலில் நிற்கிறானுங்க. இதுதான் கைஸ், இதுதான் வந்து, அதுதான் சொல்கிறேன், உலகம் வந்து அழிய போகுது சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ், ஒரு வழியாக கேசினோக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ எதையும் போட்டுட்டுலாம் வரல. ஆமாம், போயிட்டு தான் வந்தோம். ஏன்னா மினிமம் ஏதாவது பெட்டு வைக்கணும்னாலே 100 வெள்ளி கேட்குறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா கேட்குறாங்க மினிமம் பெட்டுக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் சேஃபே கிடையாது. காசு கொடுத்துட்டு அவன் உள்ள வந்து ஒரு 500 பேர் மேலே விளையாடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவன் காசு தொலைச்சிட்டாங்க, புலம்புறான் ஒவ்வொருத்தனும். தலையில் கை வச்சுட்டு ஆச்சு டேபிளை போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணானுங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கோபி. சும்மா வேணா போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு வேணா பார்த்தோம். சும்மா இந்த என்னது காயின் மாஸ்டர் வேற மாதிரி, அதுக்கப்புறம் வேற என்னம்மா காயின் மாஸ்டர், அப்புறம் அந்த இது ஸ்பின்னு, போக்கர் இருந்துச்சு, கார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அல்டிமேட்லியும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வந்த மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தீங்களா? கூட்ட அள்ளுது, காசு அள்ளுது, எல்லாம் அள்ளுது, குளிர் அள்ளுது. இல்லை, அது மட்டும் கிடையாது. நம்ம வந்துட்டு அது என்னது ஃபன் சிட்டியில் வந்து ஃபன்னுக்காக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இவனுங்க உண்மையிலேயே காசு வச்சு பண்ணுறானுங்க. அதனால இதெல்லாம் பண்ணி காசை தொலைச்சிக்காதீங்க மக்களே, தயவு செஞ்சு. ஸோ இப்போ இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க தொலைக்காதீங்க. ஃபன்னுக்கு ஏதாவது வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபா கொடுத்து வேணா ஏதாவது பண்ணணும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஒரு இதுவாக மாறிடக்கூடாது, ஒரு கண்டினியூட்டியோட போயிடக்கூடாது. ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு எப்படியும் ரூமுக்கு தான் போகிறோம். அது வந்து கேப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கேபுக்காக தான் போயிட்டுருக்கோம், நாங்கள் வெயிட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ see you guys in next video. Stay tuned. Bye.
les pavas.